உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கன்னி ராசியின் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். ஜென்ம ராசியை விட்டு கேது விலகுவதும் கன்னி ராசியினருக்கு மன நிம்மதியை அளிக்கக்கூடிய சஞ்சாரமாகும். நீண்ட காலமாக மன நிம்மதியை பாதித்து வந்த கடனை அடைத்து உங்கள் பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள இனி வாய்ப்பினை உருவாக்கி தருவார்கள் சனி பகவானும் ராகுவும். சித்திரை 28, அதாவது 11/5/2025 தேதியன்று குரு பகவான் மிதுன ராசிக்கு மாறி தனது 9வது சுப பார்வையினால் கும்பராசியில் உள்ள சனியினாலும் ராகுவினாலும் ஏற்படும் நன்மைகளை அதிகரிக்க செய்கிறார். ஆரோக்கியம் நல்லபடியாகும். அறுவை சிகிச்சை இருப்பின் அதன் மூலம் பூர்ண குணம் கிடைக்கும். நெடு நாட்களாக மனதை அரித்து வந்த பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கும். சப்தமஸ்தானத்திற்கு குரு பார்வை அமைந்திருப்பதால் கணவன் மனைவி பரஸ்பர அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமணமான பெண்கள் கருத்தரிப்பதற்கு உகந்த மாதம் இந்த சித்திரை மாதம். உத்தியோகம். மாசி 21ஆம் தேதி 5/3/2026 வரை சனி மற்றும் ராகுவினால் நல்ல யோக பலன்கள் கிடைக்கும். மாசி 22ஆம் தேதி, அதாவது 6/3/2026 தேதியன்று சனி பகவான் சப்தமஸ்தானமாகிய மீனத்திற்கு மாறிவிடுவது நன்மை தராது. அலுவலகத்தில் பின்னடைவு ஏற்படும். பொறுப்புகளில் தவறுகள் ஏற்படக்கூடும். தொழில், வியாபாரம். நிதி நிலைமை மிகவும் திருப்திகரமாக உள்ளது. உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ளலாம். சந்தை நிலவரம் திருப்திகரமாக இருக்கும். உங்கள் பொருள்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். பொருளாதாரத்தை சீர் செய்து கொள்ள ஏற்ற காலம் இது. ஆயினும் பங்குனி மாதம் முதல் தொழிலில் பின்னடைவு ஏற்படும். தொழிலாளர்களினாலும் பிரச்சனைகளையும் பண விஷயங்களில் கண்டிப்பும் வேண்டும். கலைத்துறையினர். கிரகநிலைகளின்படி விஸ்வாவசு புத்தாண்டு கலைத்துறையினருக்கு சாதாரணமான மாதமாகும் என்றே கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. வருமானம் ஒரே சீராக இருக்கும். மாசி 22ஆம் தேதி, அதாவது 6/3/2026 தேதியிலிருந்து வருமானம் சற்று குறையக்கூடும். சிக்கனமாக இருத்தல் நல்லது. எதிர்பார்த்திருந்த வெளிநாட்டு நிகழ்ச்சிகள் ஏமாற்றத்தை அளிக்கும். அரசியல் துறையினர். கட்சியில் ஆதரவு பெருகும். மக்களிடையே செல்வாக்கு உயரும். அதன் பிறகு தை 24ஆம் தேதி முதல் பங்குனி முடியும் வரை கட்சியில் எதிர்ப்பு உருவாகும். அதனால் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். மாணவ மாணவியர். பாடங்களில் ஆர்வம் மேலிடும். படித்தவற்றை நினைவில் பற்றி கொண்டு தேர்வுகளில் சிறப்பாக எழுதி உயர்ந்த மதிப்பெண்களை பெறுவீர்கள். அதன் பிறகும் கல்வியில் சிறந்த முன்னேற்றம் காண்பீர்கள் என்பதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன. விவசாயத்துறையினர். உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். பழைய கடன்கள் அடைபட்டு பொருளாதாரம் நல்ல நிலைமை எட்டும். பெண்மணிகள். புத்தாண்டின் ஆரம்பம் முதல் புரட்டாசி மாதம் முடியும் வரை கிரகநிலைகள் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கின்றனர். ஐப்பசி மாதம் முதல் கிரகங்கள் அனுகூலமாக இல்லை. இக்காலகட்டத்தில் குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்கும். வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு மன நிம்மதி குறையும். பரிகாரம். சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் மேற்கு நோக்கி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.